பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தினசரி பரலோக காலை உணவு என்கிற ஊழியத்தின் சார்பாக இந்த 7ஆம் மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலை வேளையிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை தியானிக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 44வது வசனத்தின் கடைசி பகுதியிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது: அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே சிறையிருப்பு என்கிறதான ஒரு காரியம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அது ஒரு வேதனையான ஒரு அனுபவம். அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை எந்த ஒரு மனிதனும் அதை எவ்வளோ வேதனையைத்தான் அவன் சகிக்க வேண்டியது இருக்கிறது. அவன் அதை ஒருபோதும் அதை மேன்மையாக எண்ண முடியாது. ஏனென்றால் அந்த சிறையிருப்பின் அனுபவம் அவனுக்கு துக்கத்தை, வேதனையை, மனபாரத்தை, சஞ்சலத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம். இந்த சிறையிருப்புக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை கூட கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அந்த ஜனங்களை ஆண்டவர் இந்த சிறையிருப்பிலிருந்து கூட ஆண்டவர் திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் யோபுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சிறையிருப்பின் அனுபவம் யோபுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த யோபுடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் ஒரு மீட்பை கொடுத்தார். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே இவ்விதமான ஒரு சிறையிருப்புக்குள்ளாகத்தான் கடந்து சென்றிருந்தார்கள். ஒருவேளை அவர்களுடைய பாவத்து நிமித்தமாக இருக்கலாம், தேவ கோபத்து நிமித்தமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை அபிதமாக சிறைக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும், சிறையிருப்பின் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் இரக்கம் கொண்டு அந்த மக்களை மீண்டும் அதிலிருந்து விடுவித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கேயும் நமக்கு சொல்கிறார், அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒருவேளை கர்த்தர் நிரந்தரமாக நம்மை விதமான ஒரு சிறையிருப்புக்குள் வைத்து நம்மை அப்படியே கெடுத்துவிட வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறதில்லை. அன்பானவர்களே, அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை மீட்கப்பட இல்லாவிட்டால் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர நாமும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கூட உணர்ந்து நம்முடைய குறைகளை தேவன் சமூகத்தில் அறிக்கை செய்து தேவனுக்குள்ளாக நாம் ஆண்டவர் அண்டிக் கொள்ளும்போது, தேவனை நெருங்கி கொள்ளும்போது, நம்முடைய தவறை உணர்ந்து கொள்ளும்போது நிச்சயமாய் அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலே பார்க்கும்போது அதாவது ஏசாயா 53:6 சொல்லுகிறார், அதாவது சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போதுதான் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிறையிருப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு துக்கத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை இழந்த ஒரு நிலைமை அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சிறையிருப்பை திருப்புறதுனாலே அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகிறது, களிப்பு உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 126ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, 4ஆம் வசனம் சொல்லும்போது, ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். பக்தருடைய வாழ்க்கையிலே அந்த சிறையிருப்பில் இருந்தவங்க அதில் எப்படிதான் வெளியே வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, ஆண்டவரே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புறது மாதிரி எங்களுடைய சிறையிருப்பை நீர் திருப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் விதமான ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே நம்முடைய ஆத்மீக நிலைமையாக இருக்கலாம், மற்றும் இம்மைக்குரிய வாழ்க்கையின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கலாம், நம்முடைய குடும்ப சூழ்நிலைமையிலே, தனிப்பட்ட சூழ்நிலைமையிலே, மற்றும் நம்முடைய தொழில் சம்பந்தமான காரியங்கள் எவ்விதமான நிலைமையிலையும் ஒரு சிறையிருப்பின் அனுபவம், ஒரு இருண்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையை கசப்புக்குள்ளாகி உங்களை வேதனைக்குள் கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். மாத்திரமல்ல, அந்த 26:1 சொல்லும்போது, 126:1 சொல்லும்போது, அதாவது சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது நாங்கள் சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான ஒரு சூழ்நிலைமையில் இவர்கள் எதிர்பாராத விதமாக ஆண்டு மெய்யாகவே இந்த எங்களுக்கு ஒரு மீட்பு வந்துவிட்டதா என்று சொல்லக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை போல் தான் இருந்தது. அந்த நிலைமையிலிருந்தும் கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார்.
அந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் அவங்க சொன்னாங்க, சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த சிறையிருப்பை திருப்பும் போது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். இன்னும் இந்த சிறையிருப்பிலிருந்து நாம் வெளியே கடந்து வரும்போது கர்த்தர் திருப்பி கொண்டு வரும்போது எரேமியா 33:7 சொல்லும்போது, அவர்கள் சிறையிருப்பை திருப்பி முன் இருந்தது போல அவர்களை நான் கட்டுவிப்பேன் என்று சொல்கிறார். ஆதி அனுபவத்திலே தேவன் நம்மை கொண்டு வருகிறார். ஆரம்ப காலத்தின் இந்த சிறையிருப்புக்கு முந்தைய காலங்களிலே நான் எவ்வளோ மகிழ்ச்சியோடு, ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு காணப்பட்டோமோ, விடுதலையோடு காணப்பட்டோமோ, அப்படிப்பட்ட அந்த நிலைமைக்கு நேராக ஆண்டவர் சிவனார் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். முன் இருந்தது போலவே அவருடைய வாழ்க்கையை நான் கட்டுவிப்பேன் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! அந்த ஆண்டவர் அந்த ஆதி நிலைமைக்கு நேராக கொண்டு வருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால அவர் சிறையிருப்பை திருப்பி அப்படி செய்கிறார். எரேமியா 33:26 சொல்லும்போது, சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறையிருப்பை திரும்பினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ள முடியும். அந்த இரக்கத்தின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட சில காலங்களாக தவிதமாக இருக்கிறீர்களா? இரக்கம் இல்லாதது போல் இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில? தேவ இரக்கத்துக்கு தூரமானலாம் இருக்கிறீர்களா? ஆனால் நிச்சயமாக சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உங்களுக்கு இறங்குவேன்னு சொன்னார். அப்படின்னா நீங்கள் நிறைய நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், விடுதலைகள், சந்தோஷங்கள் இதெல்லாவற்றையும் காண்பதற்காக தேவன் உங்களுக்கு மறுபடியும் இறங்கி உங்களுக்கு உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சிறையிருப்பை திருப்பும் நல்ல தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மாத்திரமில்லாமல் இன்னும் செப்பனியாரை சொல்லுகிறாரு, 3:20 சொல்லும்போது, அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக வைப்பேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை சிறையிருப்பில் திருப்பும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னார். எவ்வளோ சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த சிறையிருப்புகள் இருக்கிற காலங்கள் நாம் விவிதமான இந்த அனுபவங்களை இழந்து தவிக்கிற ஒரு நிலைமை, அது எவ்வளோ கஷ்டத்துக்குரியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த சிறையிருப்பிலிருந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களா? சிறையிருப்பிலை கொண்டு நம்பிக்கையை இழந்து போயிருக்கிறீர்களா? இனி நம்முடைய வாழ்விலே ஒரு மேன்மை உண்டா? இனி இதிலிருந்து நமக்கு ஒரு வெற்றி உண்டா? நம்முடைய வாழ்விலே ஒரு சந்தோஷத்தை காண முடியுமா? இந்த எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஏக்கத்தோடு, இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியாது என்ற எண்ணத்தோடு அவ்விதமாக நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறது ஒரு தைரியத்தின் வார்த்தையாய், நம்பிக்கையின் வார்த்தையாக உங்களுக்கு இந்த மாதம் 7ஆம் மாதம் முதல் தேதியாகி இந்த நாள் காலை வேளையில் சொல்லுகிற சந்தோஷத்தின் செய்தி என்னவென்றால், அவர்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னாரே. நிச்சயமாய் இந்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொல்லுறதை நிறைவேற்றுகிற கர்த்தர். சீயோனின் சிறையிருப்பை திருப்பின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போதுமானவராக இருக்கிறார். யோபு தன் சினைதலுக்காய் வேண்டுதல் பண்ணினபோது அவன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார், மாற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. யோபுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு மாற்றப்பட்ட போது அவன் பாருங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறான். இழந்து போன அனைத்து நன்மைகளையும் அவன் அனுபவிக்கிறான். மீண்டும் ஒரு ஆதி நிலைமையில் இருக்கிறாய். அவன் வளர்வதற்குரிய சூழ்நிலைமை அங்கே மாற்றப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை தேவன் செய்து உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார். ஆகினாலே சிறையிருப்பை நினைத்து கலங்க வேண்டாம். நிச்சயமாய் நம்ம ஒன்று கூட, ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து என்னை திருப்பி வெளியே கொண்டு வாருங்க ஆண்டவரே, இந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்கு முடிவு உண்டாகட்டுங்க தாவே என்று சொல்லி நீங்கள் ஒன்று கூட உங்கள் நிலைமையை உணர்ந்து வைத்து ஆராய்ந்து குறைகளை ஆண்டோடு சமூகத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே மன்றாடும்போது ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவிப்பார். மாத்திரமில்லாமல் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு சந்தோஷமான நல்ல வார்த்தை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். என் வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு முடிவு உண்டாகும். இந்த சிறையிருப்புக்கு ஒரு முடிவு உண்டாகும். கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை தருவார். மீண்டும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். மீண்டும் என் வாழ்க்கையிலே எல்லா ஆதி நிலைமைக்கு நேராக கடந்து வர கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவார்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். நிச்சயமாய் தேவன் உண்மை உள்ளவர்.
உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்கள் வாழ்க்கையை மகிழச் செய்வார். கர்த்தர் இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்கள் வாழ்க்கையை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பாராக என்று வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதம் முதல் தேதியாகி இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளோடு பேசி நல்ல வார்த்தைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன தெய்வமே, இன்றைக்கு அநேக சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகள் பல சிறையிருப்புக்குள்ளிருந்து தவிக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையின் இந்த சிறையிருப்பின் அனுபவங்களை நீக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களை நீர் வாழ வைக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதன்படி அவருடைய வாழ்க்கை சிறையிருப்பிலிருந்து மீட்டு அந்த இஸ்ரவேலை கொண்டு வந்தது போல இவர்களையும் வெளியே கொண்டு வந்து அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து அவர்களுக்கு இறங்கும்படி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.